அழகியும் அரக்கலும். ஒரு காலத்தில் மிகவும் தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு செல்வந்த வணிகரும் அவருடைய 3 அழகான மகள்களும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 3 மகள்களில் இளைய மகள் மிகவும் அழகும் புத்திசாலித்தனமும் கொண்டவள். அவளுடைய உள்ளத்தின் அழகால் எல்லாரும் அவளை பியூட்டி என்று அழைத்தார்கள். ஆனால் அவளுடைய 2 அக்காக்கள் பொறாமையும் கடுமையான மனமும் கொண்டவர்கள். அவர்கள் தந்தையின் பணத்தை செலவழிப்பதில்தான் மகிழ்ச்சி கண்டார்கள். பியூட்டி ஒரு அழகான இளவரசனை கனவுகளில் கண்டாள். ஒரு நாள் அவனை திருமணம் செய்து ஒரு அழகான அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நம்பினாள். அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த வேளையில் ஒரு பயங்கரமான புயல் அவளுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. வணிகரின் கப்பல்கள் அனைத்தும் அழிந்தன. அவருடைய செல்வம் முழுவதும் போய்விட்டது. செல்லமே, நாம் இனி பணக்காரர்கள் இல்லை. கவலைப்படாதீங்க அப்பா, எல்லாம் சரியாகிவிடும். வறுமை வந்ததும் வேலைக்காரர்கள் எல்லோரும் வீட்டை விட்டுச் சென்றார்கள். பியூட்டி வீட்டின் பொறுப்பை முழுவதும் ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய அக்காக்கள் தங்களின் துன்பத்தைப் பற்றி புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் பியூட்டி தந்தையின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு வரவேண்டும் என்று கடவுளிடம் தினமும் பிரார்த்தனை செய்தாள். ஒரு நாள் வணிகருக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. ஒரு கப்பல் துறைமுகத்தை அடைந்ததாக. நான் உடனே போய் வருகிறேன். உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும்? அக்காக்கள் நகையும் உடையும் கேட்டார்கள். பியூட்டி மட்டும் சொன்னாள், ஒரு சிவப்பு ரோஜா போதும். வணிகர் உடனே துறைமுகத்துக்கு புறப்பட்டார். ஆனால் துறைமுகத்தில் காத்திருந்தது ஏமாற்றம். கப்பல் காலியாக இருந்தது. வீடு திரும்பும் வழியில் வணிகர் ஒரு அடர்ந்த காட்டில் வழி தவறினார். பனி கடுமையாக பெய்தது. அப்போது தூரத்தில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை தெரிந்தது. நம்பிக்கையுடன் அவர் அதன் கதவுக்குள் நுழைந்தார். யாராச்சும் இருக்கீங்களா? அரண்மனை உள்ளே யாரும் இல்லை. பசியால் சோர்ந்த வணிகர் அரண்மனையில் விருந்திருந்த அருமையான உணவைக் கண்டு நன்றி மனதுடன் உணவுண்ணத் தொடங்கினார். நீண்ட பயண சோர்வில் அந்த மாய அரண்மனையில் மென்மையான படுக்கையில் வணிகர் அமைதியாக உறங்கினார். காலை பொழுது மலர்ந்ததும் வணிகர் விழித்தபோது அவருக்காக தயார் செய்யப்பட்ட புதிய ஆடைகளைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்தார். ஆடைகளை அணிந்ததும் வணிகர் தன்னைத்தானே அறிய முடியாத புதிய தோற்றத்தில் ஆச்சரியப்பட்டார். காலை உணவுக்காக இறங்கிய வணிகர் அரண்மனையின் பெரிய ஹாலில் தயார் செய்யப்பட்ட சுவையான உணவு மேசையை முதலாவது நொடியில் பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்தார். ஓ, இவ்வளவு சுவையான உணவு! அவர் நன்றி மனதுடன் உணவுண்ணத் தொடங்கினான். புறப்படும் முன் அவர் ஒரு அற்புதமான ரோஜா தோட்டத்தை கண்டார். அவரின் பார்வை ரோஜாவிலே நின்றது. என் பியூட்டிக்காக, மகளுக்காக வணிகர் அழகிய ரோஜாவை பறித்தார். ரோஜாவை பறித்தவுடன் கர்ஜிக்கும் குரலுடன் பீஸ்ட் அவருக்கு முன் தோன்றினார். யார் உனக்கு என் ரோஜாவை எடுக்க அனுமதி கொடுத்தது? மன்னிக்கவும், என் மகளுக்காக இதை பறித்தேன். அந்த நேரத்தில் பீஸ்ட் தனது கடுமையான தீர்மானத்தை கூறினான். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். உன் மகளை இங்கே கொண்டு வர வேண்டும், இல்லையெனில் விளைவுகள் கடுமையாக இருக்கும். உயிர் காக்க வணிகர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். வணிகர் அவசரமாக வீடு நோக்கி ஓடினார். அப்பா, பரிசு எங்கே? அவர் மகள்களிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார். பியூட்டி தந்தையை காப்பாற்ற தானே செல்ல முடிவு செய்தாள். அப்பா, நான் தயார். உங்கள் பாதுகாப்புக்காக பீஸ்ட சந்திக்கிறேன். பியூட்டி மற்றும் வணிகர் பீஸ்டின் அரண்மனைக்கு வந்தனர். அரண்மனையின் உள்ளே சென்றதும் பெரிய டைனிங் டேபிள் முழுவதும் சுவையான உணவுகள் தயார் நிலையில் இருந்தன. நீண்ட பயணத்தால் பசித்திருந்த அவர்கள் தயங்காமல் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். அப்போது திடீரென கனமான காலடி சத்தம் கேட்டது. பீஸ்ட் பியூட்டியிடம் பேசினான். உனக்கு இங்க இருக்க சம்மதமா? சம்மதம். பின்னர் வணிகரை பார்த்து கடுமையான குரலில், நீ கிளம்பு!
என்று சொன்னான். பியூட்டி மௌனமாக நின்றாள். அப்பா மனம் கனத்தபடி அவளை விட்டு வீட்டிற்கு திரும்பினார். இரவு நேரம் வந்ததும் பீஸ்ட் பியூட்டியை ஓய்வு எடுக்கச் சொன்னான். நீ போய் தூங்கு. சரி, நான் போகிறேன். பயப்பட வேண்டாம். குட் நைட். பியூட்டி தன் அறைக்குள் சென்றாள். அழகான அறையில் அவள் படுக்கையில் படுத்ததும் சோர்வுடன் தூங்கினாள். அடுத்த நாள் காலை பியூட்டி விழித்தபோது அவளுக்காக ஒரு அழகான ஆடை தயார் நிலையில் இருந்தது. அதை பார்த்து அவள் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமடைந்தாள். அவள் அந்த ஆடையை அணிந்து நம்பிக்கையுடன் படிக்கட்டுகளை இறங்கி வந்தாள். காலை உணவு மேசை தயார் நிலையில் இருந்தது. பியூட்டி அமைதியாக அமர்ந்து காலை உணவை சாப்பிடத் தொடங்கினாள். தூரத்திலிருந்து பீஸ்ட் அவளை மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தான். பியூட்டி காலை உணவு முடிந்ததும் சோஃபாவில் அமர்ந்து தன் நிலைமையைப் பற்றி சிந்தித்தாள். இந்த அரண்மனை பயமா இருக்கு. நான் இங்க இன்னும் எத்தனை நாள் இருக்க போறனோ? சிந்திப்பது முடிந்து மெதுவாக கண்கள் மூடி தூங்கினாள். மாலை நேரம் பீஸ்ட் பியூட்டியை பார்க்க வந்தான். பியூட்டி, என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? இல்லை. சரி, குட் நைட். குட் நைட். அரண்மனையில் பீஸ்ட் பியூட்டியிடம் எப்போதும் அன்பாக நடந்து கொண்டான். ஆனால் தினமும் ஒரே கேள்வி. பியூட்டி, என்னோட கல்யாணம் பண்ணிக்குவியா? இல்லை. காலம் செல்ல செல்ல பியூட்டி மிருகத்தின் நல்ல மனதை உணர்ந்தாள். அவன் பயங்கரமான தோற்றத்திற்குள் ஒரு தங்கமான இதயம் இருந்தது. ஒரு நாள் பியூட்டி தந்தையை நினைத்து வருந்தினாள். பியூட்டி, ஏன் சோகம் கொண்டிருக்கிறாய்? நான் என் ஃபேமிலியை மிஸ் பண்றேன். ஒரு வாரம் மட்டும் என் ஃபேமிலியை பார்த்துட்டு வரலாமா? உனக்கு என்ன பிடிக்கல? அதான் தப்பிக்கலன்னு நினைக்கிறியா? இல்ல பீஸ்ட், நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். நீ வரலானா நான் செத்துருவேன். அப்படியெல்லாம் சொல்லாதே பீஸ்ட், நான் கண்டிப்பா வந்து சேருவேன். அவன் அவளுக்கு ஒரு ரிங்கை இந்த கொடுத்தான். ரிங்கை அணிந்து நிம்மதியாக தூங்கு. நீ விழித்தவுடன் தந்தையை காண்பாய். ஓ, உண்மையா? நன்றி. நீ திரும்ப வர விரும்பினால் ரிங்கை விரலிலிருந்து அகற்றிவிடு. அப்பொழுது நீ மீண்டும் அரண்மனையில் இருப்பாய். நைட் பியூட்டி, நான் உன்னை மிஸ் பண்ண போகிறேன். குட் நைட் டியர். பியூட்டி ரிங்கை விரலில் அணிந்து தூங்கினாள். அடுத்த காலை விழித்தவுடன் அவள் தன் வீட்டில் இருக்கிறாள் என்று கண்டாள். அவள் கண்கள் சந்தோஷத்தில் பிரகாசித்தன. அவளது சகோதரிகள் மற்றும் தந்தை அவளை கட்டி அணைத்தனர். ஓ பியூட்டி, நான் உன்னை பத்தி மிகவும் கவலைப்பட்டேன். பியூட்டி தன் அன்பான பீஸ்ட் அரண்மனை கதையை தந்தைக்குச் சொன்னாள். பீஸ்ட் மிகவும் அன்பானவர். அவர் என்னை பராமரித்தார். மிகவும் நல்லவர். தந்தை கவனமாக கேட்டார். நீ சொன்னது போல பீஸ்ட் உன்னை மிகவும் நேசிக்கிறான். அவன் உன் அன்புக்கும் நன்றிக்கும் தகுதி பெற்றவன். அவன் தோற்றம் எப்படி இருந்தாலும் அவன் நல்ல நடத்தை மற்றும் அன்புக்காக நீ அவனுக்கு அன்பு காட்ட வேண்டும். ஒரு வாரம் கழிந்தது. பியூட்டி திரும்பச் செல்ல மறந்துவிட்டாள். ஒரு நாள் பியூட்டி பீஸ்ட் இறந்துவிட்டான் என்று கனவில் காண்கிறாள். அவள் எழுந்து தன் குடும்பத்திடம் நடந்தவற்றை கூறினாள். அவள் உடனே ரிங்கை அகற்றி அரண்மனைக்கு திரும்பினாள். பியூட்டி அவளது கனவு பதற்றத்துடன் அரண்மனை முழுவதும் ஓடினாள். பீஸ்ட் தரையில் விழுந்திருந்தான். பியூட்டி அழுதாள். ஓ கடவுளே, அவன் இறந்துட்டானா? அவனை தனியா விட்டது என் தவறு. என்னை மன்னிச்சிடு பீஸ்ட். இல்லை, அவன் இன்னும் சுவாசிக்கிறான். அவனுக்கு சுவாசம் இருப்பதை பார்த்ததும் தண்ணீர் எடுத்து முகத்தில் தெளித்தாள். பியூட்டி, உன்னை இழக்க போற நினைச்ச போதுதான் நான் உன்னை காதலிக்கிறேன்னு புரிஞ்சது. இவ்வளவு பயங்கரமான உருவம் கொண்ட என்னை உண்மையிலேயே காதலிக்க முடியுமா? உருவம் முக்கியமில்லை பீஸ்ட். பியூட்டி, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? ஆமாம், சம்மதம். அந்த வார்த்தைகளோடு சாபம் உடைந்தது. பீஸ்ட் ஒரு அழகான இளவரசனாக மாறினான். அடடா, நீ என் கனவுகளை வந்த அந்த இளவரசன். ஆமா பியூட்டி, உன் உண்மையான காதல் தான் என்னை இந்த சாபத்திலிருந்து விடுவிச்சது. ஒரு மந்திரவாதி யாரும் என்ன காதலிக்க மாட்டாங்கன்னு என்னை இந்த பீஸ்ட மாத்தினால. ஆனா உன் காதல் அந்த சாபத்தை உடைச்சிடுச்சு. இது கனவா? இல்லை, இது உண்மை. நான் உன் உண்மையான இளவரசன். அப்படின்னா இனி தாமதம் வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரையும் தயார்படுத்தலாம். அவர்கள் பியூட்டி வீட்டுக்கு வந்து தந்தையிடம் நடந்ததை விளக்கினார்கள்.
பிறகு பியூட்டி மற்றும் இளவரசன் திருமணம் செய்து கொண்டு என்றென்றும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அன்புள்ள நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.